உங்கள் மகளை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது? ஜாதகத்தில் கூறப்பட்டிருக்கும் தோஷம் அதுதானே? அந்த தோஷத்தை பற்றி கூறியது ஒரு மனிதன் தானே? ஜாதகத்தில் இருக்கும் கிரக சஞ்சாரங்களை வைத்து கூறிய பலன் தானே அது? ஆம் சுவாமி, அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறிவிட்டாரே. அவர்தானே சொன்னார். ஆனால் அந்த கிரகங்களையே தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருப்பவர் நம் பெருமாள் அல்லவா? ஜோதிடரை நம்புகிறீர்கள், ஆனால் அந்த பரந்தாமன் மீது நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள். அவர் எப்படியும் நம்மை காத்து ரட்சிப்பார் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை? இப்பொழுது என்ன, உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்காது என்பதுதானே இந்த முடிவிற்கு காரணம்? சரி, உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பது அடியேனின் பொறுப்பு. போதுமா? எப்படிப்பட்ட விதியையும் மாற்றக்கூடிய சக்தி பகவானிடம் உள்ளது. அந்த பகவானின் மீது பூரண நம்பிக்கையை வையுங்கள். சுவாமி, அந்த நம்பிக்கை எனக்கு மட்டும் இருந்தால் போதாதே. ஜாதகத்தில் ருதுதோஷம் இருந்தாலும் பெருமாள் அதை நிவர்த்தி செய்வார் என்று அடியேன் அதை திடமாக நினைத்தாலும் பிள்ளையை பெற்றவர்களுக்கும் வரப்போகின்ற மாப்பிள்ளைக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமல்லவா? தன் உயிருக்கே ஆபத்து என்று வரும்போது எந்த பிள்ளைதான் திருமணத்திற்கு முன் வருவான்? அந்த பொறுப்பை அடியேனிடம் விட்டுவிடுங்கள். வைஷ்ணவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் சமூக நலனுக்காகவும் எதுவும் செய்ய துணிந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இன்று சொல்கிறேன், அடியேன் தங்களை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வைத்திருக்கும் பக்திக்கும் உங்கள் மகள் பெருமாளுக்கே தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து வரும் பக்திக்கும் எந்த தோஷமும் உங்களை அண்டாது. உங்கள் பிரச்சனையை தெரிந்து கொண்டு உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள முன்வரும் ஒரு ஆண் மகனை அடியேன் தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், அப்படி ஒரு பிள்ளை கிடைத்தால் கன்னிகாதானம் செய்து கொடுக்க நீங்கள் தயாரா? உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பது அடியேனின் பொறுப்பு. அதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை இனி செய்ய மாட்டேன் என்று அடியேனுக்கு சத்தியம் செய்து கொடுங்கள். சத்தியம் செய்து கொடுங்கள். என்ன பாட்டி, தோளை அழுத்தமாக நீவிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன ஆயிற்று? என்ன செய்வது, வயதாகிவிட்டதல்லவா, வலி உயிர் போகிறது. என் தோள்களை நீவிவிட யார் இருக்கிறார்கள்? மாற்று பெண்ணை பற்றி சொல்லவே வேண்டாம். ஜடகாதரமாக இருக்கும் பொழுதே ஏறெடுத்து பார்க்க மாட்டாள். இப்போது உடம்பு முடியவில்லை என்றால் சிறிது கூட லட்சியம் பண்ண மாட்டாள். ஏன் பாட்டி அழுத்துக் கொள்கிறீர்கள்? வேண்டுமானால் நான் நீவி விடுகிறேன். அப்பா, இதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீ என்ன சீதன வெள்ளாட்டியா எனக்கு சுசிரீஷை செய்வதற்கு? சீதன வெள்ளாட்டி என்றவுடன் நினைவிற்கு வருகிறது, இப்போது தஞ்சாவின் அகத்திற்கு புதிதாக ஒரு சீதன வெள்ளாட்டி வந்திருக்கிறாளாம். அவள் பெயர் பட்டுவாமே. நானும் கேள்விப்பட்டேன். தஞ்சா கொடுத்து வைத்தவள். தஞ்சா கொடுத்து வைத்திருக்கிறாளோ இல்லையோ, காந்திமதிக்கு 24 மணி நேரமும் சேவை செய்வதிலிருந்து இப்போது அவளுக்கு சற்று ஓய்வு கிடைத்திருக்கும். சரி, அந்த பட்டு எப்படிப்பட்டவள் உனக்கு ஏதாவது தெரியுமா? பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை பாட்டி. ஏதோ கௌசல்யாவிற்கு வேண்டப்பட்டவள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நீ அந்த அளவிற்கு தான் கேள்விப்பட்டாயா? நான் கேள்விப்பட்டது அந்த பட்டு ஏகத்துக்கும் கெடுபிடியாக இருக்கிறாளாம். காந்திமதியே போட்டு விரட்டுகிறாளாமே. இதையெல்லாம் யார் உங்களிடம் சொன்னது பாட்டி? யார் சொன்னார்கள் என்பதா முக்கியம், விஷயம் என்ன என்பதுதான் முக்கியம். இருந்தாலும் நீங்கள் ஏகத்திற்கு பேசுகிறீர்கள் பாட்டி. நீ மட்டும் என்ன குறைவா?
பெண்கள் என்றாலே அங்கு வம்பு குடிகொண்டுதான் இருக்கும், வயது வித்தியாசம் இல்லாமல். அதற்காக நீ விடுவதையே நிறுத்திவிட்டாய். இங்கு இருக்கும் வரையாவது கொஞ்சம் நீவி விடேன். பலி குறைந்தால் போல் இருக்கிறது. நீங்கள் வம்பு பேசுவதை நிறுத்தினால் நான் நீவி விடுவதை தொடர்வேன். அமுதா, அந்த கொடியில் இருக்கும் துணி உலர்ந்து விட்டதா என்று பாரேன். இல்லை பாட்டி, இன்னும் சற்று நேரமாகும். அது உலர்ந்த பின்புதான் நாம் கிளம்ப வேண்டும். ஏண்டி அமுதா, நான் வம்பு பேசுகிறேன் என்கிறாயே. வம்பு என்பதே ஒரு கருத்து பரிமாற்றம் தானே. அதனால் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது பட்டுவையே எடுத்துக்கொள்ளேன். நான் அவளை பற்றி உன்னிடம் கூறியதால் ஒருவேளை நாளை நீ அவளை சந்திக்க நேர்ந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாய் அல்லவா? உண்டா இல்லையா? நீங்கள் கூறுவதிலும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் தஞ்சாவும் காந்திமதியும் மிகவும் சௌஜன்யமாக இருக்கின்றனர். இதனிடையில் நீங்கள் பட்டுவை பற்றி தவறாக பேசி அது மற்றவர்கள் கவனத்திற்கு வந்து பிரச்சனையாகிவிட்டால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? உன்னுடைய இந்த உபதேச பிரசங்கம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நேரடியாக அனுபவப்படாமல் ஏன் ஏதேதோ சொல்கிறீர்கள் பாட்டி? என் முதிர்ந்த வயதிற்கும் அனுபவத்திற்கும் நேரடியாக அனுபவிக்க வேண்டியதில்லை. 4 பேர் சொல்வதை வைத்தே என்னால் யூகிக்க முடியும். இப்போ சொல்கிறேன் கேள். அந்த பட்டு லேசுப்பட்டவள் இல்லை. இந்த கொடியில் யார் துணி உணர்த்தியிருப்பார்கள்? பாட்டி, நாம் உலர்த்திய துணிகளை யாரோ கொடியிலிருந்து எடுத்து போடுகிறார்கள் பாருங்கள். யாரடி நீ? கொடியை உலர்த்திய துணியெல்லாம் எடுத்து கீழே போடுகிறாய். வாடி போடி என்ற வார்த்தையெல்லாம் என்னிடம் இருக்கக்கூடாது. யார் கொடியில் யார் துணியை உலர்த்துவது? இது நானும் தஞ்சாவும் மிகவும் சிரமப்பட்டு கட்டிய கொடி. இதில் உங்கள் துணியை உலர்த்தினால் இதில் இருக்கும் துணியெல்லாம் எங்கு கொண்டு போய் உலர்த்துவது? நீதான் பட்டுவா? இது காந்திமதியிடம். நாங்கள் வழக்கமாக இங்குதான் எங்கள் துணியை உலர்த்துவோம். அந்த வழக்கமெல்லாம் மாறிவிட்டது. இன்று முதல் இந்த கொடியில் வேறு யாரும் துணிகளை உலர்த்தக்கூடாது. இரு அமுதா, அவள் தானே துணியை கடாசினாள், அவளே எடுத்து கொடுக்கட்டும். ஏன் பாட்டி வீண் தகராறு? விடுங்கள். இல்லையடி அமுதா, ஒரு சீதன வெள்ளாட்டிக்கு எவ்வளவு திமிர் பார்த்தாயா? யாரை பார்த்து சீதன வெள்ளாட்டி என்கிறாய்? இன்று அப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவள். அன்று கொடியேட்டி பறந்தவள் தான் இன்று கொடியில் துணி உலர்த்தும் நிலைக்கு வந்திருக்கிறாய். இதோ பாரடி, எனக்கு கௌசல்யாவின் குடும்பமும் தெரியும், காந்திமதியின் குடும்பமும் நல்ல பழக்கம். நீ உன் நிலை உணர்ந்து ஒழுங்காக நடந்து கொண்டால் இங்கு நிலைத்து நிற்கலாம். இல்லை என்றால் மீண்டும் கோவில் பிரசாதம் தான். கோவில் பிரசாதம்? கோயில் பிரசாதமா? நடிக்காதே. உன்னை பற்றி ஆதியோடு அந்த முறை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் வந்திருக்கிறேன். சிறிது நேரத்தில் துணியில் உலர்ந்திருக்கும், எடுத்துக்கொண்டு சென்றிருப்போம். இப்பொழுது அதில் மண் ஒட்டி கொண்டிருக்கிறது. மீண்டும் அதை துவைத்து உலர்த்த வேண்டும். யார் செய்வார்கள்? நீ செய்வாயா? நான் தஞ்சாவிற்கு உதவி செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். பாவம், அவள் காந்திமதிக்கு மட்டுமல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல் எல்லோருக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறாள். அது இருக்கட்டும். இப்பொழுது இந்த துணிகளை நீதான் துவைத்து கொடுக்க வேண்டும். விடுங்கள் பாட்டி, ஏன் வீண் வாக்குவாதம்? உங்கள் துணிகளையும் நானே துவைத்து கொடுக்கிறேனே, போதுமா? பாட்டி தஞ்சா,
இங்கு நடக்கும் அக்கிரமத்தை பார்த்தாயா? இது உங்கள் கொடியா? நாங்கள் துணிகளை உலர்த்த கூடாதாம் சொல்கிறாள் உன் சீதன வெள்ளாட்டி. பிறகு என்ன தஞ்சா? யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உலர்த்த முடியுமா? முதலில் இந்த கொடியை நாம் தானே கட்டினோம், நாம் தானே பட்டுமாமி, உலர்த்த முடியும். ஒரு நிமிடம். நீங்கள் பாட்டுக்கு பொறிந்து தள்ளாதீர்கள். இவர்கள் எல்லோரும் என்னுடன் வருடக்கணக்காக பழகியவர்கள், மிகவும் வேண்டப்பட்டவர்கள். இவர்களுடன் ஏன் வீண் வாக்குவாதம்? நீங்கள் சென்று இந்த குடத்தில் தீர்த்தம் எடுத்து வாருங்கள். எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் சொல்கிறேன். எனக்கு என்ன? அமுதா மாமி, அந்த துணிகளை என்னிடம் கொடுங்கள், நான் துவைத்து கொடுக்கிறேன். ஒன்றும் வேண்டாம் முடியம்மா. அதற்கு வேறு உன் சீதன வெள்ளாட்டி சண்டைக்கு வந்து விடுவாள். நான் என் மாமியாரிடம் கூட இந்த அளவு பயந்ததில்லை. சீதன வெள்ளாட்டி அவள் சீ வெள்ளாட்டி என்று சொல்லும்படி ஆகிவிட்டது. சரி பாட்டி. மாமி, கொடுங்கள் அந்த புடவையை. வேண்டாமடி, வெறும் லேசாக மண் தான் ஒட்டி இருக்கிறது. அலசினால் சரியாகிவிடும். நீ உன் வேலையை கவனி. வா அமுதா, போகலாம். பார்த்தாயா எப்படி இருக்கிறாள் அந்த பட்டு? இப்பொழுதே இப்படி இருக்கிறாளே, வரும் காலத்தில் தஞ்சாவின் குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுத்த போகிறாளோ யார் கண்டது? மோட்சம் என்றும் முக்தி என்றும் சொல்லப்படும் நிலை ஒரு ஜீவாத்மாவிற்கு மிகவும் உன்னதமான நிலை இல்லையா திருக்கோஷ்டி நம்பிகளே? சந்தேகமே இல்லாமல் மிகவும் உன்னதமான நிலை, மேலும் மிகவும் அரிதான நிலையும் கூட. மானிட ஜென்மாவும் அரிது. அதனினும் அந்த ஜென்மா முடிந்து மோட்சம் எய்துவது என்பது அரிதினும் அரிதானது. அப்படிப்பட்ட முக்தியை அடைவதற்கு நிவிருத்தி மார்க்கம் பற்றி பகவானே குறிப்பிட்டிருக்கிறாரே. சுவாமி, இடையில் பேசுவதற்கு பொறுத்தருள வேண்டும். நிவ்ருதி மார்க்கம் என்கிறீர்களே, அப்படியென்றால்? மலராண்டான், நல்ல கேள்வியைத்தான் கேட்டாய். நிவிருத்தி மார்க்கம் என்பது செய்யும் கர்ம போகங்களை உள்ளும் புறமும் அறவே துரத்தல், பரமாத்மாவை அடையும் நோக்கத்தில் உலகியல் சிக்கல்களிலிருந்து விரக்தியுடன் ஒதுங்குதல், அகங்காரம், பற்றை விலக்குதல், புலனடக்கம், மனவடக்கம், பொறுமை, இவ்வழிகளை கடைபிடித்தல், பகவானின் கல்யாண குணங்களை பற்றி கேட்டல் மற்றும் அவற்றை பிறருக்கு உபதேசித்தல் போன்றவற்றில் ஈடுபடுதல், இவைதான் நிவிருத்தி மார்க்கம் என்று சொல்லப்படுவது. இதைத்தான் பகவான் பிரவೃತ್ತಿம் ச நிவிருத்திம் ச காரியாகாரியே பயாபயே பந்தம் மோகம் சயா வேத்தி புத்திஹி சபார்த்த சாத்வீஹி என்கிறார். பார்த்தீர்களா திருக்கோஷ்டி நம்பிகளே? இந்த மார்க்கத்தை கடைபிடித்து பகவானை அடையும் மோட்சத்திற்கு முனிவர்களும் யோகிகளுமே மிகவும் பிரயத்தனப்படுகிறார்கள். ஆம் பெரிய நம்பிகளே, பகவான் இதை பற்றி அர்ஜுனனிடம் தெரிவித்தாரே. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஹ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ. இதன் பொருள் என்ன சுவாமி? பகவான் சொல்கிறார், யாரொருவன் அநேக ஜென்மங்கள் எடுத்து அனைத்து பாவத்தில் இருந்தும் விடுபட்டவனோ அப்படிப்பட்டவனே அனைத்து காரணத்திற்கும் காரணம், எல்லாம் வல்ல வாசுதேவனே என்று மனதில் நிறுத்தி உன்னதமான பக்தி தொண்டு செய்து பகவானிடம் சரணடைந்து அவரையே சென்று அடைகிறான். அப்படிப்பட்ட மகாத்மா காண்பதற்கு மிகவும் அரிதானவன். சுவாமி, தங்களின் விளக்கத்தை கேட்டவுடன் அடியேன் சந்தேகத்தின் உச்சிக்கே போய்விட்டேன். அது என்னப்பா சந்தேகத்தின் உச்சம்? தாங்கள் குறிப்பிட்டதன்படி முக்தி அடைவது இவ்வளவு கடினமாக இருக்கும்போது, நாங்கள் யாத்திரை போய்விட்டு வரும்போது சந்தித்த ஒரு இடைச்சிறுவன் நம் ஆச்சாரியரிடம் முக்தியை யாசிக்க அவரும் உடனே சட்டென்று கிடைக்கும் என்று சொல்லிவிட்டாரே, அது சாத்தியம்தானா என்ற சந்தேகம் எழுகின்றது சுவாமி. ஆனால் இதை பற்றி ஆச்சாரியரிடம் கேட்பதற்கு சற்று தயக்கமாகவும் பயமாகவும் உள்ளது சுவாமி. இதற்கு எதற்கப்பா பயம்? நீ என்னிடம் தாராளமாக வினவி இருக்கலாமே, அதில் ஒரு தவறும் இல்லை. அது ஒன்றுமில்லை சுவாமி. முக்தியை பற்றி முன்பே பல பேர் விவாதிக்கும் போது அதை அடைவது சாதாரணமான விஷயம் இல்லை என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆமாம், வாஸ்தவம்தான்.
அது மட்டுமல்ல சுவாமி, பல பேர் தங்களிடம் வந்து பகவானிடம் பக்தி ஏற்பட வேண்டும், பிரீத்தி ஏற்பட வேண்டும், ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கும் போதெல்லாம் தாங்கள் பக்தி பிரீத்தி எல்லாம் இங்கேயே இருப்பதுதான், எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் சுய பிரயத்தனம்தான் என்று கூறுவீர்களே தவிர, நான் ஆசீர்வாதம் செய்கிறேன், உனக்கு பகவானிடம் பக்தி ஏற்படும் பிரீத்தி ஏற்படும் என்று தாங்கள் சொன்னதே இல்லையே சுவாமி. அப்படிப்பட்ட தாங்கள் அந்த இடைச்சிறுவன் எனக்கு முக்தி வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் சட்டென்று முக்திதானே, அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்களே, அதுதான் அடியேனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. மலராண்டான், அடியேன் சொன்னதில் ஆச்சரியமில்லை. அந்த பிஞ்சு பாலகன் முக்தியை யாசித்தானே, அதுதான் ஆச்சரியம். இந்த வயதில் அந்த சிறுவனுக்கு முக்தியில் நாட்டம் வந்திருக்கிறது என்றால் அதைவிட உயர்ந்த விஷயம் இருக்கவே முடியாது. அவனுக்கு முக்தியில் ஈடுபாடு வந்ததற்கு இந்த ஜென்மம் அல்ல, பல ஜென்ம பிரயத்தனங்களின் வெளிப்பாடுதான் அவனை இந்த ஜென்மாவில் அதை பற்றி பேசும்படியும் யாசிக்கும்படியாகவும் வைத்துள்ளது. அந்த சுக்ருதமே ஒருவனுக்கு மோட்சத்தை முக்தியை அளிக்கும் என்று அடியேன் சொல்லவில்லை. வைணவ தர்மம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. ஏன், பகவானின் வாக்கும் அதுதான். அதை மனதில் கொண்டுதான் அந்த சிறுவனிடம் அடியேன் அப்படி ஒரு வாக்கை கொடுத்தேன். அப்படிப்பட்ட இந்த மனித உடலை வலிய சென்று மாய்த்துக் கொள்வது என்பது பாவத்தின் உச்சம், அதர்மத்திலும் அதர்மம்.